மாதிரியே எந்த ஒரு பொறுப்பெடுத்து இல்லைங்க. முன்னாடி வந்து எல்லா வேலையும் எந்த வேலையாக இருந்தாலும் ஆனால் என்னென்ன பண்ணணும், நைட் 10 மணிக்கு கேட்டாலும் 11 மணிக்கு கேட்டாலும் 12 மணிக்கு கேட்டாலும் இந்த ஃபீல்டு டிசைனில் இருந்துங்க ஒவ்வொரு ஒர்க்கு பேக் ட்ராப்பில் நீங்கள் பேர்லாம் வருது இல்லைங்களா, அத்தனை இவரோட சார்ந்தவர்கள் தம்பி ஒருத்தர். அடுத்து திருப்பூர் பிரிண்டிங் அசோசியேஷன் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நினைவு பரிசு பெறுமாறு. ஹோட்டலை நமக்கு ஏற்பாடு செய்து சிறப்பான வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களை கூப்பிட்டு ஒரு விழா வச்சேங்க. அங்கே இருக்கிறவங்க பக்கத்துலேயே தெரியல. ஏன்னா அப்ஜெக்டிவ் என்னன்னா சிங்கிள் டிஜிட்டு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போதான் தெரியுதுங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரூபா நம்ம பணத்தை கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொலட்ரல் செக்யூரிட்டி இல்லாத கொடுக்கறதுக்கு அவங்களே முன் வந்து சங்கத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. எல்லாமே வியந்துட்டாங்க. அடுத்ததெல்லாம் கண்டினியூஸாக ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் கொண்டு போகிறேங்க. எப்படி வந்து இந்த சங்கங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய கிராண்டு மற்ற எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க அப்படின்ட்டு. திருப்பூரை பொறுத்தவரையிலும் அசோசியேஷன் லைக் சிம்கா அதெல்லாம் இருக்கும்போது நான் அந்த தென்மண்டல இதுக்கு வந்து ஒரு ஜாயிண்டாக இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தோம். சிஎஃப்சி காமன் ஃபெசிலிட்டி சென்டருக்கான கிராண்டுங்க. நான் 2015 ரிட்டையர் ஆன பின்னாடி போய் கேட்டால் தலைநகர் சென்னைக்கு வந்து இந்த கூட்டமைப்பிற்கு தகுந்த ஆதரவு தந்து உடனிருப்போம் என்பது நமது முதல் வெற்றியாகும். பல்வேறு போராட்டங்கள் மூலம் ஒன்றிணைந்த நமது சங்கங்கள் அதை தொடர்ந்து அதன் மூலம் நமது தொழில்துறையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த கூட்டமைப்பு பதிவு பெற்ற சங்கமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற முன்னோடிகளின் கனவுக்கு இணங்க ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகள் வருங்காலத்தில் இணைய உள்ளன. சில நெருடல்கள், சில சந்தேகங்கள், இந்த அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்றது பார்த்து நாம் இணைந்து கொள்ளலாம் என்ற ஒதுங்கி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சங்கங்களும் இருக்கிறார்கள். அனைவருக்கும் நமது ஒற்றுமையை செயல்படுத்தி நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டியது நமது கடமை. அதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்து அனைத்து பொறுப்புகளையும் செயல்படுத்தி கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், கிரீன் பார்க் ஹோட்டல் நிர்வாகத்தினருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், மாநிலத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தலைவர், பொதுச் செயலாளர், மாவட்ட மண்டல தலைவர்கள், துணைத் தலைவர்கள் என அனைவருக்கும் நன்றி கூறி
மீண்டும் அடுத்த நல்ல தருணத்தில் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என கூறி நன்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.